அண்ணி இந்தாங்க காஃபி. தேங்க்யூ சந்து. ஆமா, இந்த இன்னொரு காஃபி யாருக்கு? அது சாருக்காக. சரி, நீ ஒன்னு பண்ணு. நீ கார்டனுக்கு போய் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்து. அங்கிளுக்கு காஃபி நான் சரி அண்ணி. கொடுத்துறேன். ஓகே. ஓகே. அங்கிள், உங்களுக்காக சூடான காஃபி. யாடா நீ ஏன் கண்ணு கஷ்டப்படுற? என்ன அங்கிள் நீங்க? இதுல கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? இன்னையில இருந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எடுத்துக்கோங்க. சூடா காஃபி குடிங்க. அங்கிள், அங்கிள். ஆ, ஆ, உட்கார் உட்கார். அங்கிள், காஃபில கொஞ்சம் சக்கரை அதிகமா இருக்கிற மாதிரி இல்ல? இல்ல கண்ணு, சர்க்கரையெல்லாம் அதிகமா இல்ல. காலையில கிளைமேட் எவ்வளவு நல்லா இருக்கும்ல அங்கிள்? இப்படி ஒரு கிளைமேட்ல நீ காஃபியை எடுத்துட்டு வந்து உன் கையால குடிச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க அங்கிள், காஃபி குடிச்சு முடிச்சாச்சு. நான் உள்ள போறேன். ஆ, அனிதா, ம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? எங்க மாமா இருக்காருல்ல, அவரோட ம். பாதி ப்ராப்பர்ட்டி நம்ம பேருக்கு எழுதி வச்சுட்டாரு. ம்ஹும். ஆ, தெரியும். இன்னைக்கு பாதி எழுதி வச்சிருக்காரு. நாளைக்கு முழுசாவே எழுதி வச்சிருவாரு. வாட் நான்சென்ஸ்? அனிதா ப்ளீஸ், நீ எதுவும் தப்பான முடிவு எடுக்காத. ஏன்? இதுல தப்பென்ன இருக்கு? இத பாரு அனிதா, தப்போ சரியோ, நான் இந்த டாபிக்கை பத்தி பேசவே விரும்பல. டயர்டா இருக்கு, தூக்கம் வருது. சந்து, சொல்லுங்க அண்ணி. இந்த காஃபி அங்கிள்கா? ஆமா, அவருக்கு தான். ஆ, அப்படியா? அங்கிளுக்கு தேவையானதெல்லாம் இனிமே நானே பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, சரி. அவரை பாத்துக்கிற பொறுப்பு என்னோடது. நீ வெளி வேலைகளை மட்டும் பாரு. ஓகே. மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. சரி நான் அண்ணி. இதை அவருக்கு கொடுத்துறேன். ஓகே. குடு. அங்கிள், அட வா கண்ணு. இந்தாங்க உங்க காஃபி. இல்ல கண்ணு, அதை அங்க வச்சிரு. இன்னைக்கு குடிக்கிற மூடு இல்ல. ஏன்? என்னன்னு தெரியல, காலெல்லாம் வலிக்குது. அப்படியா? அப்ப நான் உங்க காலை பிடிச்சு இல்ல விடுறேன். வேண்டாம் கண்ணு. பரவாயில்ல அங்கிள், காலை அட கொடுங்க. வேண்டாமா. பரவாயில்ல, கொடுங்க அங்கிள். அங்கிள், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? கேளு கண்ணா. ஆண்டி இறந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல? அவ ஞாபகமே போதும் கண்ணு, என் வாழ்க்கைக்கு இதுவே போதும். இங்க பாருங்க அங்கிள்,
ஒருத்தரோட ஞாபகங்களை வச்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கைய ஓட்ட முடியாதுல்ல. ஒருவேளை அவங்க இருந்திருந்தா உங்களை ரொம்ப நல்லா கவனிச்சிருப்பாங்க, எப்பவும் உங்களுக்கு துணையாவே இருப்பாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு தேவை இருக்கும். தனியா இருந்தா எப்பவும் போர் அடிக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஓகேன்னா உங்க தனிமைய நிரந்தரமா நான் போக்கிடுறேன். என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பைத்தியமா உனக்கு? என்ன அங்கிள், நான் உங்க தனிமைய போக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன பார்த்து பைத்தியம்னு சொல்றீங்க. அப்படியே வச்சுக்கோங்க. இந்த உலகம் உங்களை பத்தி என்ன நினைக்குங்கிறது அனிதா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அங்கிள், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யாராவது வெளியில சொல்லிக்குவாங்களா என்ன? அனு, வாங்க. அனு. வணக்கம். வணக்கம்மா. நல்ல வேளை வந்துட்ட. சார் இருக்காரா? அவர் தூங்கிட்டு இருக்காரு. சரி, நீ ஒன்று பண்ணுமா, இது ரொம்ப முக்கியமான ஃபைல். இதை அவர்கிட்ட கொடுத்துருமா. நான் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போக வேண்டியிருக்கு. சரி, நான் சாயந்தரம் வந்து அவரை பார்க்கறேன்னு சொல்லு. நான் Okay. கிளம்புறேம்மா. சரியா? ஓகே, வாங்க. அனிதா, மாமா, எங்க இருக்கீங்க? எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ அங்கிள். மாமா, எங்கேயும் இல்ல. இவங்க எங்க போயிட்டாங்க? வீட்ல யாரையும் காணோம். எல்லாம் எங்க இருக்காங்க? லவ் யூ. இந்தா உன்னோட சொத்து. தேங்க்யூ so மச். என்னம்மா நீ கழுத்துல என்ன போட்டிருக்க? இனிமே நாளையில இருந்து இந்த மாதிரி போடாத. உனக்காக நெக்லஸ் வாங்கி வச்சிருக்கேன். இந்தா, இனிமே இதான் போட்டுக்கணும். நிஜமாவா? வேணும்னா நான் போட்டு விடவா? மாமா, அனிதா, மாமா. ஆ? மாமா, நீங்க என்ன பண்றீங்க? அவ உங்க பொண்ணு மாதிரி. ஆனா நீங்க, கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அங்கிள் மொத்த ப்ராப்பர்ட்டியும் நம்ம பேர்ல எழுதி வச்சுட்டாரு. நீங்க அப்படியா? தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிக்காக தானா? அஜய், மாமா, அஜய், வேண்டாம், சொன்னா கேளு. விடு.
வேண்டாம், சொன்னா கேளு. ஆ! ஆ!